கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக சங்கீதம் 106:3 வாசிக்கிறோம். நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்தில் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆகையால் நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற வேண்டும் என்றால் முதல்ல நாம் செய்ய வேண்டியது நியாயத்தை கை கொள்ள வேண்டும். இரண்டாவது செய்ய வேண்டியது எக்காலத்திலும் நீதியை செய்யணும். இப்படி செய்தால் நிச்சயமாகவே பாக்கியவான்களாக கர்த்தர் நாம் மாற்றுவார். சகை என்கிற மனுஷன் இயேசு ஏற்றுக்கொள்ளாத முன்பாக அவன் வரி வசூலிக்கிற வேலை செஞ்சான். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஜனங்களை ஏமாற்றினான். ஆனால் இயேசுவை தன் வாழ்க்கையில் வந்த பிறகு கர்த்தருக்கு பிரியமாக அவன் வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் சொல்கிறான், நீ அநியாயமாய் வாங்கிடுதுண்டானால் நான் நாளத்தனியாக திரும்ப மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீதியான வாழ்க்கை வாழ்ந்தான். இன்றைக்கி நீங்களும் இந்த சகையை போல நீதியுள்ள நியாயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாக்கியவான்களாக பாக்கியவதியாக மாற்றுவார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.